அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று மே 17ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்ய சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிற செய்தியில், நம்ம சொல்கிற நியூஸில் சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், வேறு கம்பெனியோட டேட்டாவை மாற்றி போடுறது, இந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதை ஒரு சின்ன ஹிண்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. அதுமாதிரி உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைஸ்லாம் அட்வைஸ் கேளுங்க. அந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆன்லைனில் தேடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க முட்டிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்கள்ட்ட பகிர்றேன், ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி. ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு தான். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். அதுலேயும் குறிப்பாக டிவெண்ட், போனஸ் ஸ்பிரிட், பைபேக், ரைட்டி ஷோ, இது சம்மந்தமான செய்தியை சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், RVNL. 433 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு மார்ச் 2024. இது கடந்த வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26% வாங்கியிருக்கு. அதே கடந்த குவார்ட்டர், போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணி, போன குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 33% வாங்கியிருக்கு. ஸோ இயர் 26%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 33% கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் நம்ம ரயில் விகாஸ் நிகம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.11 தராங்க. கரண்ட் பேஸ் 290. டிவிடெண்டில் வந்து 3/4% வருது. ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரியும். பட் இந்த ஸ்டாக் வந்து ₹40, இருந்த மாதிரி ஸ்டாக்கு இப்போ பெரிய ஹை வேல்யூ ஆகிட்டனால அந்த டிவிடெண்டில் குறைஞ்சிருக்கு. பட் வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தருவாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்ட் எக்ஸிட்டும் அறிவிக்கல. கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ன தான் 20 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் இயர் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதேமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. கரண்ட் பேஸ் 165, டிவிடெண்டில் 1.5% வருது. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ரெக்கார்டட் எக்ஸிட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 57% வந்திருக்கு. போன வருஷம் இதே மார்ச் 2023 குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 19 கோடி தான். ஸோ கிட்டத்தட்ட 50% அதிகமான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணால், போன டிசம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 6% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4.50. கரண்ட் பேஸ் 263, டிவிடெண்டில் 1.25%. செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் 11 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா 96%. போன வருஷம் இதே மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா வெறும் 6 கோடி தான். இப்போ அப்படியே டபுளாக ஆக்கிட்டாங்க ப்ராஃபிட்டை. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன டிசம்பர்லேயே 29 கோடி பண்ணாங்க. இப்போ அதோட ஒரு 17-18 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹8.50. கரண்ட் பேஸ் 221, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3.25% கிட்ட வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்டெல்லாம் இருக்குது. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. முக்கியமாக செய்தி சேனல் வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டிவி டுடே நெட்வொர்க். HB ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 4 கோடியே 35 லட்சம் ப்ராஃபிட்டு. இது இயரில் 162% வந்திருக்கு. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். ஏன்னா போன வருஷம் மார்ச் 2023 7 கோடி லாஸ் பண்ணாங்க. இப்போ அப்படியே 4 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில். பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் போன டிசம்பரில் 12 கோடி, இப்போ 4 கோடி. ஸோ 8 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு பெரிய வீழ்ச்சி தான். 65% வீழ்ச்சி அடைந்திருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. கரண்ட் பேஸ் 87, டிவிடெண்டில் 1.25%. செக்டர் வந்து NBFC, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. LT ஃபுட்ஸ் லிமிடெட் 150 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 13% வந்திருக்கு. ஸோ இயரில் ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இயரில் ஓரளவுக்கு டீசனான ப்ராஃபிட்டு 10%ங்கிறது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹50. கரண்ட் பேஸ் 226, டிவிடெண்டில் 0.25% வருது. இதற்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து 30 மே. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க, இல்லை 2 தடவையும் தராங்க சில நேரம். ஸோ இந்த தடவையும் பார்த்திங்கன்னா இந்த ₹50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்டட் அறிவிச்சிட்டாங்க 30 மேனு. அது போக ஒரு ₹1 டிவிடெண்டாக அறிவிச்ச மாதிரி தெரியுது. கொஞ்சம் டவுட் இருக்காங்க. நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அந்த ₹1 டிவிடெண்டுக்கான ரெக்கார்டட் எக்ஸிட் வந்து இன்னும் அறிவிக்கல கம்பெனி. கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். இது கொஞ்சம் டவுட்டான விஷயம், அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 841 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு வருத்தமான விஷயமா இருக்கலாம்.
பட் இந்த முக்கியமான இந்த லாஸுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டோடாஸில் பண்ண ஒரு யூகேயில் உள்ள எங்கள் ஸ்டோடாஸை வந்து சேல் பண்ண ரைட் ஆஃப் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதில் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 861 கோடி அதில் தான் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி கம்பெனி ஒரு ஓகேவான ரிசல்ட் தான் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சூப்பரான ரிசல்ட்னு சொல்ல முடியாது, ஓகேவான ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பெரிய லாஸ் போனனால தான், அந்த ரைட் ஆஃப் பண்ணனால தான் பெரிய ஒரு லாஸ் மாதிரி காட்டுது. கிட்டத்தட்ட 841 கோடி இந்த காலனில் லாஸ் ஆன மாதிரி ஆயிருக்கு. என்னதான் இருந்தாலும் அது லாஸ் தான். ஸோ அது இயர் ஆன் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த காலனில் தான் அந்த லாஸ் வந்திருக்கு. முக்கியமாக அந்த சோடாஸ் யூகே குரூப்பை சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதை நான் என்னோட தெளிவாக நம்ம ஆனந்த் சார் சொல்லிடுவார். ஸோ நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். அதேமாதிரி கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1084. இருந்தாலும் இவ்வளோ பெரிய லாஸ்லேயும் கம்பெனி ஒரு 15 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 ஜூன் 2024. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சார் சொல்கிறத கேட்டுக்கலாம்னா சார் வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. பட் ஷேரோட ப்ரைஸு டிவிடெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வந்து நம்ம சேனலில் தான் சொல்லணும். இல்லை நம்மளே மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனல் தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த நியூஸை வந்து வேறு எந்த சேனல்லையும் பெருசாக பேச மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் 95 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஒரு 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்னதான் 95 கோடி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 160 கோடி, ஸோ பாதியாக தான் ப்ராஃபிட்டு பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதே குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 750% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன டிசம்பர் குவார்ட்டரில் 11 கோடி, இப்போ அப்படியே 95 கோடி. ஸோ பல மடங்கு 7-8 மடங்கு உயர்ந்திருக்கு. குவார்ட்டரில் இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.24. கரண்ட் ப்ரைஸ் 148. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது, 3/4% வருது. செக்டர் வந்து ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 134 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ₹1 டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 3/4%. அதுமாதிரி ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லேயும் ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜி என்டர்டைன்மெண்ட். அதேமாதிரி இவங்க செக்டர்னு பார்த்திங்கன்னா டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. மொரார்கா ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 145, ₹6 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4.25% கிட்ட வருது. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. போன வருஷமும் இதே மாதிரி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி தான் இந்த மொரார்கா ஃபைனான்ஸ் லிமிடெட். ஆன்வேட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 439 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் வந்து ஐடி எனேபிள் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட் 907 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹7.30 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட். வினந்தி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 1622 கரண்ட் ப்ரைஸு, ₹7 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 1/2% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தராங்க இவங்களும். நாவா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 499, ₹4 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 3/4% கிட்ட அதிகமாக இருக்குது. செக்டர் பவர் ஜென்ரேஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆஸ்ட்ரல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2304, ₹2.25 டிவிடெண்ட் தருவாங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 429 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹3.25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 3/4% இருக்குது. இதற்கான ரெக்கார்டு வந்து 28 மேன்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீசஸ். வருஷத்துக்கு 1-2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி சிஎம்எஸ். கேலக்ஸோ ஸ்மித் லைன் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 2291 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹32 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 31 மே 2024. செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரேலிஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 277, ₹2.50 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 3 ஜூன் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. தனுகா அக்ரிடெக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1323, ₹6 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1/2% வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 19 ஜூலை 2024. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ். வருஷத்தில் 1-2 டிவிடெண்ட் தராங்க. ஜெயடைஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1051, ₹3 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 1/4%. இதற்கான ரெக்கார்டு வந்து 26 ஜூலை. செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 1-2 டிவிடெண்ட் கூட தரலாம். எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2168 கரண்ட் ப்ரைஸு, ₹8.50 டிவிடெண்ட். டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4%க்கு அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு வந்து 11 ஆகஸ்ட்டுங்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் டவுட் இருக்குது, அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3246, ₹14 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% வருது. இவங்களோட ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா அதுலேயும் டவுட் இருக்குது. 20 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டவுட்டுங்களாம் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க.
அது பெரும்பாலும் கரெக்டாக இருக்க வாய்ப்பு தான் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நான் ஒரு டவுட் இருக்கனால ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்காண்டி எல்லா ஸ்டாக்குமே நம்பாதீங்க. என்னென்னா நான் சொல்கிறது ஓரளவு கரெக்டாக இருந்தால் கூட சில நேரம் கம்பெனியானது அவங்க ரெக்கார்ட் டேட்டை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. இது ஒரு வழக்கம் உண்டு. ஸோ அதனால் நம்ம இதான் ரெக்கார்ட் டேட்னு கண்ண மூடிட்டு இருக்க முடியாது. அந்த ரெக்கார்ட் டேட் முடிகிற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு இடையில அவங்க வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய கம்பெனி மாற்றிருக்காங்க. 1க்கு 2 தடவை கூட மாற்றிருக்காங்க ரெக்கார்ட் டேட்டை. ஸோ அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த ஸ்டாக் ஹோல்டராக இருந்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் எந்த கம்பெனியில் இருந்தாலுமே. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம ரத்னமணி. விக்டோரியா மில்ஸ் லிமிடெட் கான்பேஸ் விக்டோரியா மில்ஸ், நம்ம விக்டோரியா ராணியோட விக்டோரியா மில்ஸு 4227 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 50 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 20 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எக்லரக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2277, டிவிடெண்டாக 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அது நேற்றே அறிவிச்சிட்டாங்க. நான் நேற்று மென்ஷன் பண்ணல, இன்றைக்கி தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 1 ரூபா டிவிடெண்டும் தராங்க. அதோட பைபேக்கும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா அதிகமாக, 500 ரூபா 530 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு டீசனான பைபேக்காக இருக்குது. டெண்டர் ஆஃபரில் தான் பண்ணுறாங்க. பட் ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து வெளியிடலை, கூடிய விலையில் வரும். செக்டர் வந்து பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்களும் ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எக்லரஸ் சர்வீசஸ். அடுத்தது நான் பார்க்கும்போது சித்திகா கோட்டிங்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 2,36,00,000 ப்ராஃபிட்டு. இயரில் 9% வந்திருக்கு. குவார்டர் 13%. ஸோ ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சித்திகா கோட்டிங்ஸ் லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 3.30 ரூபா அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 256. ஸோ டிவிடெண்டில் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்டு எஜிட் வந்து இன்னும் வெளியே வரல. இதோட சேர்த்து கம்பெனியும் 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக் கொடுப்பாங்கன்னு. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஸ்டாக் தான் பெரும்பாலும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1:1 இவங்களும் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸும் தராங்க. இதற்கான ரெக்கார்டேட்டும் வெளியே வரல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து பெயிண்ட்ஸில் இருக்காங்க. சித்திகா கோட்டிங்ஸ் லிமிடெட் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அடுத்து நியூ டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 51, 2:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸாக தருவாங்க, 2 ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தருவாங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட்டு ரைட்டு இது மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நடக்கும். ஸோ எந்த ஒரு பெரிய லாபமும் இருக்காது. அப்படி ஒரு பெரிய லாபம் வருதுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. பட் லாங் டைமில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். அதுமாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டேட் சொல்லியிருந்தாங்க 21 மேன்னு. அதை இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ புது ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 23 மே. ஆனால் எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா 22 மேல இருக்குது. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. இதே மாதிரி தான் கம்பெனி ரெக்கார்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது முடிகிற வரைக்கும் பார்க்குறது நம்ம கடமை. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதாவது வர இருக்க போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர் இது குறித்தான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அபெக்ஸ் ஃபுட்ஸ் லிமிடெட் 220 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 24 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சீ ஃபுட்ஸில் இருக்காங்க. 2.50 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ரெகுலராக அதான் தராங்க. கேம்பிகாம் சாஃப்ட்வேர் லிமிடெட் 34 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 24 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் எஜுகேஷனில் இருக்காங்க. 40லேருந்து 30 பைசா தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1414 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 24 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஷிப் பில்டிங் அண்ட் அலாய்ட்ஸில் இருக்காங்க. 3 ரூபாலேருந்து 8 ரூபா 3 பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் கூட ஒரு கம்பெனியாக இருக்காங்க. மேற்கொண்டு ஒரு 7 ரூபா 8 ரூபா இந்த மாதிரி டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 3 ரூபாயும் தருவாங்க. குஜராத் மினரல் டெவலப்பர்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 428, 27 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 11 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. பட் அதே டிவிடெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போன வருஷம் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதை ஸோ அந்த டிவிடெண்ட்காண்டியே இந்த ஸ்டாக் எங்கேயோ போயிட்டு அப்போ நான் டிவிடெண்ட் கொடுக்கும்போது 220 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்துக்கோங்க 420 ரூபா. ஸோ எவ்வளோ மடங்கு விழுந்திருக்குன்னு பாருங்கள் இந்த செப்டம்பர் டிவிடெண்ட்க்கு அப்புறம். ஸோ அதனால் ஸ்டாக் வந்து மேற்கொண்டு ஒரு 4 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை அதோட கம்மியாக கூட கொடுக்கலாம். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. ஹெர்குலஸ் ஒயிட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 470, 27 மேல போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நான் நண்பர் ஒரு கேட்டிருந்தாரு, அந்த நண்பர் பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபாலேருந்து 1.50 ரூபா வரைக்கும் இந்த டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தராங்க. ஓரளவுக்கு ஒரு நார்மலான டிவிடெண்ட் தராங்க ஹெர்குலஸ் ஒயிட்ஸ். அடுத்து குட்இயர் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1182, 24 மேல போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 26 ரூபாலேருந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க 26 ரூபா. ஸோ மேற்கொண்டு இது 2 டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். அப்பப்போ 2 டிவிடெண்ட் கொடுக்காங்க, சில நேரம் 1 டிவிடெண்ட் கொடுக்காங்க. ஏன்னா போன வருஷம் 1 டிவிடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஒரு யூகிக்க தான் முடியும். மற்றபடி கம்பெனியை பொறுத்திருக்கு, அவங்க லாபத்தை பொறுத்திருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதெல்லாம். குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட்
கரண்ட் ப்ரைஸ் 270, 28 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல் இருக்காங்க. போன வருஷம் நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட் தான் கொடுத்தாங்க, 30 ரூபா. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தரலாம், குறைஞ்சபட்சம் 10 ரூபாயும் தரலாம். இண்டோ நேஷனல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 212, 28 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்ஸ்ட்ரா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, 5 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். முஞ்சால் சோவால் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 166, 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனன்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, 4 ரூபா பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ரெகுலராக தான் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து 4 வருஷமாக. எஸ்பி கேபிட்டல் ஃபைனான்சிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 40, 29 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயமே சொல்லிடுறேன். போன வருஷம் இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 17 ரூபா. 17 ரூபா இருக்கும்போது 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 40 ரூபாய்க்கு வந்துட்டு. ஸோ இப்போ அதே 1 ரூபாயை கொடுத்தா கூட டிவிடெண்ட் பெருசாக இருக்காது, ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு மேலே பல மடங்கு ஆகிட்டு. ஸோ இதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் அதிகரிச்சுன்னா டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. எஸ்பி கேபிட்டல் அடுத்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்த அந்த பிரைட்காம் குரூப்பு, நிறைய பேர் இந்த பிரைட்காம் குரூப்பில் மாட்டியிருப்பீங்க. அதுக்கு கம்பெனி ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செபியை என்எஸ்சியும் செபியை கொடுத்த நோட்டீஸில் என்எஸ்சியும் பிஎஸ்சியும் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஜூன் 14லேருந்து. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு வழக்கம் தான், செபியோட வழக்கம், நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வழக்கம் தான். என்னென்னா தொடர்ந்து ஒரு 2 காலாண்டை வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க. இது பிரைட்காம்னுக்கு இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அது நடக்கக்கூடியது தான். அதில் பிரைட்காம் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் ரிசல்ட்டையும் 2023 ரிசல்ட்டையும் ஃபைல் பண்ணல, டிசம்பர் தான் ஃபைல் பண்ணல. இப்போ மார்ச்சே முடிஞ்சிட்டு எல்லாருமே மார்ச்சே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் ஃபைல் பண்ணல. பட் அவங்க நோட் பண்ணது அந்த கடந்த 2 மாதம் தான், அது செப்டம்பரும் டிசம்பரும். அது ஃபைல் பண்ணது காரணத்தினால ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுறது வழக்கம். ஸோ அது வந்து ஜூன் 14 ஸ்டாப் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவாங்க, ஜெட் கேட்டகரியில் மாற்றிடுவாங்க. ஜெட் கேட்டகரினா நீங்கள் ட்ரேட் டு ட்ரேட் கேட்டகரியில் வருவீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகும், அது வந்து திங்கக்கிழமை தான் ட்ரேட் ஆகும். திங்கக்கிழமை லீவாக இருந்தால் மட்டும் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை என்றைக்கு வாரத்தில் ஃபஸ்ட் நாள் இருக்கும் அன்றைக்கி மட்டும் ட்ரேட் ஆகும், மற்ற நாள் ட்ரேட் ஆகாது. அதேமாதிரி ட்ரேட் டு ட்ரேடுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இன்ட்ராடே விட முடியாது. அதை நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணி அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும். T+1 செட்டில்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, நம்ம சைடில் ஹோல்டிங்கில் காட்டும். திரும்ப செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செல் பண்ண முடியும். அதான் ட்ரேட் டு ட்ரேட் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வழக்கமானது. ஸோ இதுக்கு வந்து ஜூன் 14 லார்ஜஸ்ட் டேட்னு கொடுத்துட்டாங்க கம்பெனிக்கு. ஸோ கம்பெனி இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, நாங்கள் அந்த நோட்டீஸை அதுக்கு மேலே நாங்கள் பரிசீலனை படுத்திட்டு இருக்கோம். அதேமாதிரி எங்களோட இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று தான் இந்த நோட்டீஸோடு சேர்த்து இவங்களோட ஒரு டேரக்டர் கூட ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. இண்டிபெண்டன்ட் டேரக்டர்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா ஏதோ ஒரு பேர், ஜெயலட்சுமி ஏதோ ஒரு பேர், அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. திரும்ப இப்போ வேறு 2 பேராக புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஜூன் 14 வரைக்கும் இவங்களுக்கு டைம் இருக்குது, அது என்எஸ்சி பிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே இந்த 2 குவார்ட்டரையும் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா சஸ்பெண்ட் கன்ஃபார்ம்னு. ஸோ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதுக்குள்ளே ஜூன் 11க்குள்ளே நாங்கள் இந்த இதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுவோங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் ஹோல்டருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், கம்பெனி அதுக்கான எல்லா முயற்சியிலையும் இருக்குது, கூடிய வரையில் அந்த ரிசல்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கடையில் அவங்க தரப்புலேருந்து அவங்க பக்கத்துலேருந்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு லோவர் சர்க்கிட்டில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் லாஸில் இருப்பீங்க. அதுமாதிரி லோவர் சர்க்கிட்டில் எப்படி செல் பண்ணணும்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். நான் பையும் செல்ல பண்ண சொல்லலை, நானே இதில் ஷேர் ஹோல்டருக்கு வச்சுருக்கேன், அதுக்காண்டி நான் பை செல்லாம் கொடுல. பட் ஒரு சாம்பிளுக்கு வந்து என்றைக்குமே லோவர் சர்க்கிட் அப்பர் சர்க்கிட்டில் ஒரு ஸ்டாக் போகுதுன்னா நீங்கள் பையாக செல்ல பண்ணணுன்னா ஏஎம்ஓன்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். அந்த ஆர்டரை போட்டால் மட்டும்தான் நடக்கும். நேற்று கூட நான் அதுக்கான டெஸ்டிங்காண்டி ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இப்போ இதில் இருக்குது, ரிஸ்கில் இருக்குது, அதனால் நிறைய லோவர் சர்க்கிட்டில் தான் போகுங்க தெரிஞ்சு தான். ஸோ அதனால் நேற்று ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன ஆர்டர் போட்டேன், 3 ஸ்டாக்கை மட்டும் செல் பண்ணேன். அது ஏஎம்ஓ ஆர்டர் தான், நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் அதை ஆர்டர் போட்டு விட்டேன். இன்றைக்கி காலையில் அது ஓப்பன் ஆன உடனே செல் ஆகிட்டு அந்த 3 குவான்டிட்டி செல் பண்ணிட்டேன். பட் என்னென்னா லிமிட் ஆர்டரில் தான் செல் ஆகும். அந்த லிமிட் ஆர்டர் வந்து அந்த மார்க்கெட்டோட லோவர் சர்க்கிட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆனோடனே அந்த லோவர் சர்க்கிட் அமௌண்ட்டுக்கு அது செல் ஆயிரும். பட் என்னென்னா லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி செல் பண்ணணும், கட்டாயம் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏஎம்ஓ ஆர்டர்னு சொல்லுவாங்க, அது ஜீரோதாவில் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரு எல்லா வெப்சைட்லேயும் எல்லா ப்ரோக்கர்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். பட் அது ஆர்டர் வந்து இப்போவுமே நைட்டே போட்டுருணும், இல்லைன்னா நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனுக்குள்ளே 8 மணி 7 மணி 6 மணி இந்த மாதிரி டைமுக்குள்ளே போட்டுருணும். மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் அதை போட முடியாது. ஸோ அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட முடியும், அதான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரு. ஸோ இப்படி இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே பை செல் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். பட் என்னென்னா அது வந்து என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் செல் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. பட் இப்போதைக்கு கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க, பயப்படாதீங்க, ஷேர் ஹோல்டர் நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த டெட்லைன் கூட நாங்கள் முடிச்சு நாங்கள் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் பண்ணவங்களாம் என்ன வேணாலும் தெரியாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து முதலேருந்தே ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்டாக்கு தான்.
ஸோ ஷேர் ஹோல்டருக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து லாபத்தில் தான் போட்டிருக்கேன். ஸோ போனாலும் போயிட்டுன்னு நான் விட்டுருவேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சப்மிட் பண்ணுறாங்களா இல்லைன்னு. அப்படி எதுவும் சப்மிட் பண்ணாங்க நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த காலையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் அதேமாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டப்பரியா டூல் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வாங்கியிருக்கேன்னு. அதை நான் அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அதை பற்றி வீடியோ நாளைக்கு நாளை கழிச்சு அப்லோட் பண்ணலான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்சால் நாளை கழிச்சு ட்ரை வந்து பாருங்கள். அப்லோட் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நம்பர்கள் கேட்டாங்க எப்படி அனுப்புகிறேன். நிறைய நம்பர்னு சொல்ல முடியாது, ஒரு 4 நம்பர்கள் கேட்டாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு வந்து பாருங்கள். மேபி அதுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நாளை கழிச்சு அப்லோட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இருக்குமா இல்லையானு எனக்கு தெரியாது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.